இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படங்களின் பெயரை பட்டியலிட்ட வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவற்றுக்கு புதிய விளக்கம் கொடுத்தார். அன்புக்கு இலக்கணமாம் ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால். அடுத்ததா இந்த படத்துல அந்த ஆளுநரோட பாடி லாங்குவேஜ், உடல் மொழியை கொஞ்சம் பாருங்களேன். இப்ப வர இந்த அடிமைகளையும் கொஞ்சம் பாத்துருங்களேன். என்னடா கீர்த்தன்யா அரசியல் பதிவெல்லாம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது அரசியல் இல்ல, உளவியல். இதே மாதிரி பிஹேவியரை நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களோட நண்பர்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் பாப்பீங்க. இந்த வீடியோல இந்த அமைச்சரை தூக்கிட்டு உங்களோட ஆபீஸ் செட்டப்க்கு போயிட்டு உங்க மேனேஜர், உங்க மேலதிகாரிய வச்சுக்கோங்களேன், உங்க டீம்ல அட்லீஸ்ட் 2-3 பேராது இதே மாதிரி ஒரு பிஹேவியரை எக்ஸிபிட் பண்றத பாப்பீங்க. சரி, இந்த கார்பரேட் கிளைமேட்ல இருந்து போயிட்டு ஒரு சாதாரண ஸ்கூல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாரு, ஆசிரியர்கள் பல பேர் இருந்தாலும் 2-3 ஆசிரியர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சுய கௌரவமே இல்லாம இதை நீங்க பாப்பீங்க. இந்த ஸ்கூல் காலேஜை விட்டுட்டு ஒரு IAS IPS ஆபீசர் கிட்ட போனீங்கன்னா கூட கீழே இருக்கிற எத்தனையோ இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ்ல 2-3 பேரு இதே மாதிரி ஒரு கொத்தடிமத்தனத்தை வெளிப்படுத்துறத நீங்க பாப்பீங்க. இப்போ இந்த பிஹேவியரோட சைக்காலஜி என்ன, ஏன் சில பேர் இப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்கள் தான் உங்களோட வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ இந்த பர்சனாலிட்டியை ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க. ஆங்கிலத்துல சூப்பரான ஒரு வார்த்தை இருக்கு, சிக்கோஃபேண்ட். இதோட அர்த்தம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பூட்லிக்கர், லிக்ஸ்பிட்டில், செர்வைல், சப்மிசிவ், பிரவுன் நோஸ், சக்கப் அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அசிங்கமா போயிடும். சில தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா துதிப்பாடுறவர்கள், காலடி நக்குவோர்கள், எச்சைய நக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்ல வராதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அசிங்கமா போயிடும் சொன்னா. ஸோ துதிப்பாடுதல், அதுவும் வரட்டு துதிப்பாடுதல், இது எல்லாராலையும் முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டா நிச்சயமா முடியாது. இதுக்குன்னு சொல்லிட்டே சில பர்சனாலிட்டிஸ் இருக்கும். இவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி, அவங்க வீட்லயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படல. சுயகௌரவம்ன்றது உயிருக்கும் மேல, நீ காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக உன் சுயகௌரவத்தை என்னைக்கும் விட்டு கொடுத்துறாத அப்படின்ற அந்த ஒரு போதனை சின்ன வயசுல இறங்கல. கூடவே பணம், புகழ், வேலைன்றது உனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஈனமானத்தை விட்டையானா கூட பரவாயில்ல, அடகு வச்சியானா கூட பரவாயில்ல, உனக்கு முக்கியம், உன் ஸ்தானத்தை நீ என்னைக்கும் இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு போதனை சின்ன வயசுல இறங்கி இருக்கிறதுனால இந்த பிஹேவியர்ன்றது வளர வரும். ஸோ இந்த சிக்கோஃபேண்ட்டை முதல்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஏன் இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ற உளவியல் பார்த்தோம்னா, முதல்ல இவங்களுக்கு திறமை கிடையாது. அந்த திறமை கிடையாதுன்றது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அது அவங்கள அரிச்சு எடுக்குது. இப்போ அடுத்தவன் எனக்கு திறமை கிடையாதுன்றத கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுவும் எனக்கு மேலதிகாரி அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என் வேலை போயிடும்ல. இப்ப திறமை இல்லை, நான் என்ன பண்றது? ஸோ அவனுக்கு ஐஸ் வையே, அவனை மஸ்கா வையே, எனக்கு மேல இருக்கிறவனுக்கு அவனோட எடுப்புடியா மாறிடு, அவன் கண்ணு முன்னாடி நீ மாத்திரம்தான் தெரியணும் அப்படின்ற ஒரு சைக்காலஜி, அந்த பயம் உந்தறதுனால அந்த முகஸ்துதி வழியா அவங்களோட திறமையின்மைய அவங்க மறைக்கிறாங்க. இது முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான பர்சனாலிட்டிக்கு அடுத்தவனோட நேரம் இல்ல காலம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே கிடையாது. இப்ப இந்த அமைச்சரோட கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், அந்த விவாதம், அந்த புகழ்ச்சி நடந்திருக்கிறது எந்த இடம்? சட்டசபை. அதுல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? அத்தனை 1000 மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. அந்த லீவ்ல நம்ம மணிக்கணக்கா கியூல நின்று ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு வரணும். அதுக்கு நம்மளோட வரி பணம்ன்றது பல கோடி செலவழிக்கப்படுது. அந்த வரியை நான் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா நான் உழைச்சிருப்பேன். அந்த உழைப்புல நடக்கப்பட்ட எலெக்ஷன் அது. எதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்து அந்த சட்டசபைக்கு வந்திருக்கிறோம்? அந்த சட்டசபை பல கோடி ரூபாய் காசுல கட்டப்பட்டிருக்கு. எதுக்கு கட்டியிருக்காங்க? அங்க விவாதம் நடக்கணும், இந்த மக்களுக்கு எந்த பாலிசி எல்லாம் நல்லது அப்படின்ற ஒரு விவாதம் நடக்கணும், மசோதாக்கள் இயற்றப்படணும். அது ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சேருதான்ற ஒரு செக்கிங் நடக்கணும். அதுவா இடம்
ஒரு படத்தை அதோட கதாநாயகனை புகழ்ந்து அங்க வந்து ஒரு வரட்டு ஸ்துதி செஞ்சு தான் முன்னாடி போகணும், தான் கவனிக்கப்படணும் அப்படின்றது வந்து அதுவாயிடும். எத்தனை பேரோட நேரம் வேஸ்ட், ஒட்டுமொத்த மாநிலத்தோட நேரம் வேஸ்ட். அது ஒருத்தவங்களோட நேரம் வேஸ்ட் கிடையாது, ஒட்டுமொத்த மாநிலத்தோட நேரம் வேஸ்ட். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு கட்சியையும் இந்த ஒரு அமைச்சரையும் தூக்கிட்டு வேற எந்த கட்சியை நீங்க போட்டீங்கன்னாலும் இதே பிஹேவியர் தான் வரும். பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அங்க நம்மளோட இப்ப இருக்கிற பிரதம மந்திரியை தூக்கிட்டு வேற ஒரு பிரதம மந்திரி போட்டாலும் வேற கட்சியில இருந்தாலும் இந்த மனிதர்கள், இந்த முகஸ்துதி செய்யற மனிதர்கள் அங்க இருக்கிறப்போ இதே மாதிரி பிஹேவியரை தான் நீங்க பாப்பீங்க. அண்ட் இது வந்து அரசியல் மாத்திரம் கிடையாது, அரசியல், ஸ்போர்ட்ஸ், சினிமான்ற ஒரு துறைகள்ல வந்து இந்த சிக்கோஃபேன்ஸை நம்ம அதிகம் பார்ப்போம். ஏன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது, எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி தெரியுது. இதே பிஹேவியர் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். 4 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியா இருந்தா கூட இந்த பிஹேவியரை நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது உளவியல், அதுவும் இந்திய நாட்டுல இது அதிகமா இருக்கிற உளவியல். மற்ற எல்லா வளர்ந்த கண்ட்ரீஸை விட நம்ம நாட்டுல அதிகமா தெரிவாங்க இந்த முகஸ்துதி செய்யறவங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஒரு தனி வீடியோ பார்த்து இதை அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களால வரக்கூடிய ரொம்ப பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? இவங்களுக்கு திறமை இல்லைல்ல. ஸோ அடுத்தவன் எவனாவது கொஞ்சோண்டு திறமை இருந்தா கூட இவங்களுக்கு இம்மீடியட்டா பயம் வந்துடும். இப்போ இவங்களோட ஒட்டுமொத்த மோட்டிவேஷனும் எப்படி ஆயிடும்னா, அவனை எப்படி நான் அழிக்கிறது, அந்த தலைவனோட பார்வை இவன் மேல படாம நான் எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்ற அப்சஷன்ல என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா பாலிடிக்ஸ் விளையாடுவாங்க, காசிப் பண்ணுவாங்க, இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் அந்த பர்சனாலிட்டி வரட்டு துதி பாடுகிறவங்களோட பர்சனாலிட்டியா அமையும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவங்களோட குணநலம் அடுத்தவங்க மேல கொஞ்சம் கூட கன்சர்னே இருக்காது. ஸோ இவங்க வந்து தலைமையில இருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எது பேசினாலும் சரி, ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி அப்படின்னு சொல்றதுல மாத்திரமே ஒரு குறியா இருப்பாங்க. அது நமக்கு சிரிப்பா இருந்தா கூட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அபாயம். எதிர்காலத்துல நல்ல முடிவுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கிரவுண்ட் லெவல் ஃபீட்பேக், கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டின்றது நமக்கு யார் எடுத்து சொல்லுவாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளால டிசிஷன்ஸ்ன்றது நல்லா எடுக்க முடியும். ஆனா நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்கு உண்மையை மறைக்கிறவங்க, கூழை கும்பிடி போடுறவங்கள நம்மளை சுத்தி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நல்லா இருக்கலாம். அதுக்கு சொல்லுவாங்கல்ல, சொரிய ஆனந்தமா இருக்கும், சொரிஞ்சு முடிச்ச பிறகு ரணகலமா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க புகழ ஆனந்தமா இருக்கலாம். ஆனா அதோட பின் விளைவுகளை நம்ம சந்திக்க போறப்போ அப்போ அந்த பிரச்சனைகள் இன்னும் ரொம்ப ஒரு சிக்கலான பிரச்சனையா மாறின பிறகு மித்த எல்லாரும் நம்மளை தூத்துவாங்கல்ல, அப்போ அது வந்து ரணகலமா மாறி போய் இருக்கிற அந்த சமயத்துல அதனுடைய வலின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இப்போதைக்கு இந்த 4 விஷயங்கள் ஒருத்தவங்க கிட்ட இருந்தா அவங்க சிக்கோஃபேன்ட்ன்றதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவங்க கிட்ட இருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது பாதுகாத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். சப்போஸிங் நீங்க வந்து வேலை செய்யற இடத்துல ஒரு டீம் மெம்பர், ஒரு சக டீம் மெம்பர் இந்த மாதிரியான பிஹேவியர்ல ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ இமீடியட்டாக இவன் பாரு கூழ கும்பிடு போடுறவன் சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. முகஸ்துதி வேற, பாராட்டு வேற. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பாராட்டு வேற, தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுன்றது வேற. காரியத்தை புகழறது வேற, தனி மனிதனை புகழறதுன்றது வேற. அண்ட் புகழ்ந்துகிட்டே இருக்கிறதுன்றது வேற. நம்ம சொல்றது இந்த 2வது விதத்தை தானே தவிர ஆரோக்கியமான பாராட்டு, ஆரோக்கியமான மரியாதையை பத்தி நம்ம பேசல. இங்க தனித்தன்மை என்ற பேர்ல நமக்கு மேல யார் இருந்தாலும் அவங்கள விட்டேத்தித்தனமா இல்ல தான் தோன்றித்தனமா எடுத்தறிஞ்சு பேசுறது பேரு தனித்தன்மை கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கணும். அது ஒரு பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, இல்ல எங்க வீட்டுல கார் ஓட்டுற டிரைவரா இருந்தாலும் சரி, அவங்கள மரியாதையோட நடத்த வேண்டியதுன்றது ஒரு மனித பண்பு. அந்த மனித பண்பை நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் மீறக்கூடாது. 2வது, மனிதர்களே பாராட்டுக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க தப்பு செய்யறப்பெல்லாம் நீ இது தப்பு செஞ்சேன்னு சுட்டி காட்டி ஒருத்தவங்களை கரெக்ட் பண்றதை விட அவங்க சரியான செயல்களை செய்யறப்போ, ஹே நீ இதை எவ்வளோ கரெக்டா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன கரெக்டா செஞ்சாங்கன்றத சுட்டி காட்டுறதுன்றது வந்து உண்மையிலேயுமே ஒரு உறவு முறைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுன்றத தரணும்.
இந்த சமுதாயம் நல்ல விதத்துல இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா மரியாதைன்றது ஒரு அச்சாணி. ஆனா விமர்சனமே செய்யக்கூடாது, இந்த இந்த பொசிஷன்ல நான் வந்துட்டேன்றதுக்காக நான் தப்பே செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சாலும் நீ சுட்டி காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுன்றது அகம்பாவம். அதை நம்ம கொடுத்தோம்னா அது கூழை கும்பிடு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் சிக்கோஃபேண்டிக் பிஹேவியர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாத மாதிரி எல்லாமே அக்கௌண்டபிளாக வச்சுக்கோங்க. வெறும் ஓரல் இன்ட்ராக்ஷன்ஸ் மாத்திரம் இல்லாமல் வாட் எவர் யூ ஹேவ் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோடவும் ஒரு லூப் வச்சு மெயில் பிசிசி சிசியில் ரெலவெண்ட் பீப்புளை ஆட் பண்ணுறது, டிரான்ஸ்பெரன்சி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், உங்களோட பேச்சு திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களோட எல்லைகள் என்ன, அந்த எல்லைகளை மீறி யாராவது வந்தாங்கன்னா அதை எப்படி உங்களோட எல்லைகளை ஒரு கண்ணியமான முறையில் பாதுகாத்துக்கிறது உங்களோட பேச்சு திறமை மேலே ஆதாரப்படும். ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க கிட்ட சுய கௌரவத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுங்க. நீ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், ஆனால் நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் உன்னோட சுய கௌரவத்தை விட்டுட்டு மாத்திரம் நீ சக்ஸஸ் ஆகிடலான்னு நினச்சிடாத அப்படின்ற ஒரு அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஒரு நல்ல நாய்க்கு அழகு எஜமானனை கண்ட போதெல்லாம் வாலாட்டிக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடி போயிட்டு அவன் காலை நக்கிறது. அது எப்படி ஒரு மனிதனுக்கு அழகாகும்? மனிதனுக்கு அழகு எது? சுய சிந்தனை, தைரியம், கௌரவம், கண்ணியம். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு மேலே இருக்கிற அந்த எஜமானன் பின்னாடி நம்ம கூழை கும்பிடு போட்டுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம மனிதர்களே கிடையாதுல்ல. இந்த மாதிரியான இதை விட ஒரு கொடிய விதி வேற ஏதாவது இருக்க முடியுமா? மனிதன் நாய் மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை விட கொடிய விதி வேற ஏதாவது இருக்க முடியுமா? அந்த கொடிய விதி நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் போடப்பட்ட வீடியோ இது. கண்டிப்பாக அரசியல் விமர்சனம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்திருக்கிற பரம்பரையே எப்பேற்பட்ட பரம்பரைனா, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன பரம்பரை. சிவபெருமானுக்கே நக்கீரன் சொன்னாராம், நீ கடவுளாவே போ, ஆனால் அங்கே செஞ்சது குற்றம்னா அது குற்றம்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிற ஒரு மனப்பாங்கு. அதுக்காக நீ என்னை தண்டிக்கிறியா, நான் தண்டனை வாங்கிக்கிறேன், ஆனால் அது குற்றத்திலிருந்து மாறாது அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய வீரம், எவ்வளோ பெரிய கௌரவம். இப்போ சில பேர் என்கிட்ட வீம்புக்குன்னே சண்டைக்கு வருவாங்க. அப்போனா நீ சிவபெருமானுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அதெல்லாம் நிஜம் சொல்கிறியா, அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த கதைக்கான உள்ள அர்த்தத்தை பாருங்கள். எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் நியாயத்துக்கு நில்லு அப்படின்ற அந்த உள்ள அர்த்தத்தை முதல்ல முன்னாடி வச்ச ஒரு ஒரிஜினல் கலாச்சாரம், இப்போ இருக்கிற கலாச்சாரம் இல்லை, ஒரிஜினல் கலாச்சாரத்தில் முதல்ல முன்னாடி வச்சவங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நம்ம எப்படி அடுத்தவனுக்கு கூழை கும்பிடு போடலாம்? அது எவ்வளோ பெரிய அவமானம். சில கம்பெனிஸை விட சில கம்பெனிஸில் இந்த வரட்டு துதி பாடுறவங்க, சிக்கோ ஃபேன்ஸ்ன்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாஸால் தான். தன்னை சுற்றி அமைச்சிக்கிற ஆளுங்க ஒருத்தன் முன்னாடி நிற்கிறப்பவே அவனோட குவாலிட்டின்றது தெரியணும்ல. ஸோ அங்கே திறமையை பார்க்காம என்ன நீ ஏற்றி விட்றியா, என்ன ஏற்றி விட்றியா, அப்போ நீ சூப்பர், நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா அந்த ஒரு பாஸால் எப்படி ஒரு நல்ல டிசிஷன்ஸை எடுத்து வைக்க முடியும்? இன்ஃபேக்ட் அந்த பாஸோட மென்டல் ஹெல்த்ன்றது எந்த அளவுக்கு சின்ன பின்னம் ஆகியிருந்ததுன்னா இந்த மாதிரி வரட்டு பாராட்டுகளை கூட கண்டுபிடிக்க தெரியாமல் அவங்கள சுற்றி வச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கும் தலைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அந்த தலைவன்ன்றவன் ஒரு வாழ்க்கைக்கு பொறுப்பு இல்லை, 5 வாழ்க்கைக்கு பொறுப்பு, 10 வாழ்க்கைக்கு பொறுப்பு, 100 வாழ்க்கைக்கு பொறுப்பு, 1000 வாழ்க்கைக்கு பொறுப்பு, லட்சக்கணக்கான வாழ்க்கைக்கு பொறுப்பு. எவ்வளோ பெரிய பொறுப்போ அத்தனை அளவு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் கடவுள் இல்லைல்ல, தப்புகள் பண்ண முடியும்ல. அப்போ நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்ற ஒரு நேரடி ஃபீட்பேக்கு, ஒரு கிரவுண்ட் லெவல் ஃபீட்பேக் வந்தாதானே ஒரு மனுஷனால நல்ல பாலிசிஸ்ன்றது இயக்கப்படும். அதை விட்டுட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிற தலைவன், அது சின்ன தலைவனா இருந்தாலும் சரி, பெரிய தலைவனா இருந்தாலும் சரி, அது எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும்? எப்படி ஒரு பொறுப்பான தலைவனா இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் என் கீழே எத்தனை வாழ்க்கை இருக்கோ அந்த அளவுக்கு நான் கண்ணில் விளக்கண்ணியை விட்டுட்டு, அம்மா இது சரியான முடிவா, இது சரியான தாட் ப்ராசஸ் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்களோட ஒரு அபிப்பிராயத்தை நம்ம கேட்டு அதுல கழிசடைய கழிச்சு விட்டுட்டு நல்ல ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு என்னால ஒரு கான்ஃபிடென்ட்டா
என் மேல ஒரு கௌரவத்தோட நான் வழி நடத்தினாதானே அது வந்து ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. ஸோ இந்த ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வரட்டு புகழ் பாடுறவங்க எத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க மோசமான தலைவன் சொல்லிட்டு அர்த்தம். அது குடும்ப தலைவனா இருந்தா கூட சரி. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு. ஏன்? அந்த குடும்ப தலைவனோட ஆட்டிடியூட் என்ன? நீ என் பொண்டாட்டி, நீ எப்படி நான் எது சொன்னாலும் நீ ஒத்துக்கிட்டியானா நீ என் பொண்டாட்டி, உனக்கு என் மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் என்ன மறுத்து பேசினியானா கூட, உன்னோட கருத்துக்களை தெரிவிச்சனா கூட, அப்போ நான் வீட்டுல இந்த பேண்ட்டை போட்டுன்னு இருக்கிறேன்னா இல்ல நீ பேண்ட்டை போட்டுன்னு இருக்கிறியான்னு சொல்லிட்டு வக்கரமா பேசுறதுனால அந்த குடும்பத்தோட தலைமைன்றது சரியில்லாம போனதுனால அந்த குழந்தை ஒரு நச்சு கலந்த ஒரு சூழ்நிலையில வளர்றாங்கல்ல. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சண்டை எத்தனையோ வீட்டுல நடந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் இந்த ஆமா சாமிங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்கன்னா அது கெட்டு குட்டி சவராகணும்னு அர்த்தம். எங்க பாஸுக்குள்ளவே நிறைய இன்செக்யூரிட்டி இருக்கோ, அவங்களுக்கே உள்ளுக்குள்ள நிறைய ஹிடன் அஜெண்டாஸ் இல்ல மறைமுகமான எண்ணங்கள் இருக்கோ, அங்கதான் இந்த சிக்கோஃபேன்ஸ்ன்றவங்க நிறைய வளருவாங்க. ஸோ நீங்க ஒரு வேளை பாஸா இருந்தீங்கன்னா இப்ப கூட ரொம்ப லேட் இல்லை. உங்களை சுத்தி நல்ல மனிதர்கள் அவங்களோட ஒரு தனித்தன்மையோட சிந்தனையோட உங்களோட தவறுகளை மரியாதையான ஒரு விதத்துல சுட்டி காட்டக்கூடிய நபர்களா உங்களை சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உலகம் உங்களை போற்றும். அது உங்களுக்கும் நல்லது, உங்க ஆர்கனைசேஷனுக்கும் நல்லது. திரும்பவும் நினைவுபடுத்துறேன், இது அரசியல் பதிவு கிடையாது, இது உளவியல் பதிவு. ஒரு நல்ல நாய்க்கு அழகு எஜமானனை கண்ட போதெல்லாம் வாலாட்டிக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடி போயிட்டு அவன் காலை நக்கிறது. அது எப்படி ஒரு மனிதனுக்கு அழகாகும்? மனிதனுக்கு அழகு எது? சுய சிந்தனை, தைரியம், கௌரவம், கண்ணியம். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு மேலே இருக்கிற அந்த எஜமானன் பின்னாடி நம்ம வந்து கூடை கும்பிடு போட்டுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம மனிதர்களே கிடையாதுல்ல. இந்த மாதிரியான இதை விட ஒரு கொடிய விதி வேற ஏதாவது இருக்க முடியுமா? மனிதன் நாய் மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை விட கொடிய விதி வேற ஏதாவது இருக்க முடியுமா? அந்த கொடிய விதி நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் போடப்பட்ட வீடியோ இது. கண்டிப்பாக அரசியல் விமர்சனம் கிடையாது. ஸோ இதை சரியான எண்ணத்தில் நீங்கள் எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன்.